இன்னும் 3 பேர் தேடுறாங்க. அதிலும் அடையாளம் தெரியாத 10 பேர்னு பண்ணி இவங்களை மட்டும் பிடிக்கிறாங்க. குழந்தை கூட தெரியும் சூர்யா உள்ளவே இருந்தாரு, பேசினாரு, வெளியில வந்துட்டாரு. அவர் யாரையும் கூப்பிட்டு வரல. இவர் போய் சின்ன பையன் மாதிரி போய் ரவுடிகளை கூட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இவர் அடிக்கிறாரு. சூர்யாவும் அடிக்கிறாரு, மற்ற 2 பேரும் அடிக்கிறாரு. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அடி வாங்கி இதுல படுத்திருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருன்னு சொல்லி சூர்யா மேல கேஸ், 4 பேர் மேல கேஸ் போட்டு பண்ணிட்டாங்க. இத்தனை பேர் வீடியோ எல்லாம் இருந்து, உங்களை மாதிரி ஊடகவியெல்லாம் இருந்து, இத்தனை பேர் இருந்துவே இவ்வளவு ஒரு பூசணிக்காய் சோத்திரம் அப்படி மறைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எந்த வகையான ஒரு நல்ல இதுவா இருக்கும்? நான் விவாதத்தில் நான் கூட நிறைய விவாதத்தை பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்றதுக்கு இரிட்டேட் பண்ணாம பக்கத்து ஒருத்தர் பேசுவாரு. இவர் சொல்றது பொய், இவர் மோடி மாதிரியே பொய் சொல்றாருன்னு எனக்கு சுருன்னு கோவம் வரும். கோவப்பட்டாங்க போகக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா நான் ஆங்கர்ட்ட சொல்லுவேன், நான் விலகிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இவங்க கூட பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு கொஞ்சம் தகுதி கம்மின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் தகுதி ரொம்ப கம்மி, இவங்க தகுதி அதிகம்னு சொன்னாலே அது பயங்கர அடி. அவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாரும் உட்கார சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தா பண்ணணும். விட்டுட்டு வந்துட்டு நான் வேணான்னு சொல்லி வந்துட்டேன் வச்சுங்களேன், நான் போய் ஆளை கூட்டு வருவேண்ணா. ஏன்னா வர்றவங்க எல்லாரும் ஒரு 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 கௌரவமான தான் வந்திருக்காங்க. அது மாதிரி வர்றவங்கள்ட்ட போய் கூட்டு அடிச்சுட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. திமுக ஆட்சி என்னைக்குமே நிலையானது கிடையாது, எந்த ஆட்சியும் நிலையானது கிடையாது. இந்த ஓவர் ஆட்டம் போலீஸ் கையில் இருக்குது, நான் என்ன வேணா பண்ணலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது நல்லது ஒரு செய்தியை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகாது.